ஹாய் எவரிவன் வெல்கம் டு எம்ஜி ஷார்டன் அகாடமி. நம்ம எம்ஜி ஷார்டன் அகாடமியில் கிராம் லேக்ஸ்க்கு வந்து சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெசன் 3லேருந்து நமக்கு வந்து கிராம் லேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிராம் லேக்ஸ் ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பீடில் 75% வந்து 75லேருந்து 80% வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கிராம் லேக்ஸும் ப்ரைஸஸ் தான் வந்து கவர் ஆகுது. ஸ்பீடு வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அப்படின்னா, அந்த கிராம் லேக்ஸும் அந்த ப்ரைஸஸும் நீங்கள் நல்லா தரவாக இருந்தாலே கண்டிப்பாக ஸ்பீடு ஈஸியாக பிக்கப் பண்ணிடலாம் நமக்கு. அதே மாதிரி கிராம் லேக்ஸ்னாலையும் நிறைய பேர் வந்து ஸ்பீடில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதையும் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு லெசன் வந்துட்டு கிராம் லேக்ஸ் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் சொல்லிக் கொடுப்பேன். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ லெசன் 3க்கான வந்துட்டு கிராம் லேக்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவுக்கும் ஆனுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்ட்ரோக்கு தான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து டாட் வச்சிருப்பாங்க. நீங்கள் ஏ வரும்பொழுது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏனே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏ வரும்பொழுது நம்ம ஏனே போட்டுக்கலாம். ஆன் வரும்பொழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் டாட் டாட் வச்சிங்க அப்படின்னா ஆன். டி வரும்பொழுது செகண்ட் பிளேஸ்ல புள்ளி வச்சிங்க அப்படின்னா தி அப்படின்னு சொல்லுவோம். ஆல் வரும்பொழுது நீங்க டார்க்கா எழுதணும். ஆக்சுவலா அந்த பிராக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டு டார்க் அப்படிங்கறத நான் எல்டி அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல் வரும்பொழுது நீங்க வந்துட்டு டார்க்கா எழுதணும். இந்த ஸ்ட்ரோக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி ஸ்ட்ரோக் நம்ம எந்த டைரக்ஷன் வந்து எழுதுவோம் அந்த டைரக்ஷன்ல நீங்க சின்னதா வந்து எழுதுனீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஆல்கான ஸ்ட்ரோக் டார்க்கா எழுதணும். அதே ஸ்ட்ரோக்க நீங்க வந்துட்டு லைட்டா எழுதுனீங்க அப்படின்னா ஆஃப். ஆஃபும் ஆலும் ஒரே மாதிரி தான். வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் லைட். ஓகேங்களா? ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இப்படி எழுதணும். ஓகேங்களா? லைட்டா எழுதுனீங்க அப்படின்னா ஆஃப். இப்படி. ஆக்சுவலா இந்த ஹாலும், ஆஃப்பும் வந்துட்டு டார்க் லைட்லாம் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பா இது பண்ண முடியாது. நான் மிஸ்டேக் பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க ஆல் வரும்பொழுது கோட்டுக்கு மேல கொஞ்சம் உங்களுக்கு தெரிற மாரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆஃப் வரும்பொழுது கொஞ்சம் கீழ இறக்குன மாரி ரொம்பவே நீங்க லைன டச் பண்ணிட வேண்டாம். அதுக்குன்னு அதாவது கொஞ்சம் கீழ இறக்கி போடுங்க. ஆல் வரும்பொழுது கொஞ்சம் மேல ஏத்தி போடுங்க. ஓகேங்களா? ஆலுக்கும், ஆஃப்க்கும் இந்த மாரி வேணா நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த TWO2, TOO2 இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செகண்ட் பிளேஸ்ல P ஸ்ட்ரோக் அப்டிங்கிறத நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, டார்க்கா எழுதணும் இந்த டைரக்ஷன்ல. இந்த 2க்கும் இந்த 2க்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 2 வரும்பொழுது நம்பர் பேஸ் பண்ணி வரும். 2 மந்த்ஸ், 2 இயர்ஸ், 2 டேஸ் லைக் இந்த மாரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டூ மச் இந்த மாரி வரும். ஸோ அதனால நமக்கு பெருசா வந்து இது நமக்கு மிஸ்டேக் ஆகாது. கண்டிப்பா கண்டுபிடிச்சு எழுதிடலாம். அடுத்து இந்த 2 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து அந்த 2 எப்படி எழுதுனோமோ அதே மாரி தான் இதுக்கும் ஸ்ட்ரோக். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்டின்னா, லைட் ஓகேங்களா? அது வந்து டார்க் இது வந்து லைட். எப்படி இது வந்து நமக்கு ரொம்ப மிஸ்டேக் ஆகாது. அதிகபட்சமா நம்ம இந்த 2 தான் யூஸ் பண்ணி எழுதுவோம். அதனால நம்ம ஈஸியா எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன். ஆன் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, டி ஸ்ட்ரோக் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போடுவோம்ல, அந்த ஸ்ட்ரோக் மாரி குட்டியோண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து போட்டீங்க அப்படின்னா ஆன் ஸ்ட்ரோக்கு. இது லைட்டா எழுதணும். ஏன்னா இதே மாரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி லெசன்ஸ்ல படிப்போம் 6த் லெசன்ல. அப்ப வந்து நமக்கு கண்டிப்பா குழப்பும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு லைட்டா எழுதுங்க. ஆன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், பட் வந்து செகண்ட் பிளேஸ். இந்த ஆவ், ஆட், ஆட் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து கீழ வந்துட்டு டார்க்கா இந்த டைரக்ஷன்ல எழுதணும். ஓகேங்களா? ஹூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பிளேஸ்ல எழுதணும். டார்க்கா வந்து இப்படி செகண்ட் பிளேஸ்ல எழுதுனீங்கன்னா ஹூ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கீழ இருந்து மேல் டைரக்ஷன் குட்டியோண்டு இப்படி எழுதுனீங்க அப்படின்னா அண்ட். ஷுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழேருந்து மேல் டைரக்ஷன் தான். ஆனா நம்ம எழுதுறது செகண்ட் பிளேஸ்ல எழுதணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராம் லேக்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்க எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கிறீங்களோ, ஸ்பீடு ஈஸியா பிக்கப் ஆகும். மிஸ்டேக்ஸும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். நெறைய டைம் நீங்க ரிப்பீட்டடா எழுதி எழுதி பார்க்கணும் கிராம் லேக்ஸ பொறுத்தவரைக்கும்.